சலாம் அலைக்கும். இறை நம்பிக்கையற்றவனாகத்தான் இருந்தேன். முதல்ல மேரேஜ் பண்றது ஒரு முஸ்லீம் பொண்ணு தான் மேரேஜ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 3500 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். 2005 தான் உமர் ஃபரூக் அவர்களுக்கு குர்ஆன் கிடைச்சிருக்கு. அப்பதான் அவர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் வந்து தன்னை குறித்து சொன்ன சாட்சி. நான் இஸ்லாத்துக்கு வந்து 1995 வந்தேன். 2-3 வருஷம் ஆயிடுச்சு தொழுகிறது. என்னுடைய மனைவி இந்த ஆவியை பெற்றதினால் கிட்டத்தட்ட ஒரு 3500 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். என் வீட்டுக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய குடும்பத்தில் போய் என்னுடைய சகோதரன் மூலமாக சகோதரிகள் மூலமாக பெண் கேட்டோம். கிறிஸ்தவத்துல சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் சாத்தானுடைய செயல் அப்படிங்கிறது வந்து அவருடைய மனக்கண்களை திறந்த இறைவன் வெளிப்படுத்தாரு. அப்புறம் எதுக்காக வந்து அவர் வந்து தீர்க்க தரிசனம் தனக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு போய் தலையை கொடுத்தாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, நான் கிறிஸ்தவனானதே எங்க வீட்டுக்கு தெரியாதே, நான் எப்படி முஸ்லீமா மாறி அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது? எங்கேயாவது நம்புறமா இருக்குங்களா? உமர் ஃபரூக் அவர்கள் சொந்த ஆதாயத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி போய் சொல்லக்கூடியவர் என்பது இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். This video is presented by the team of The Truth. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரர்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். உங்கள் யாவரையும் இந்த வீடியோவுக்கு நான் வரவேற்கிறேன். சில நாட்களாக கொஞ்சம் வேலை பணி ஊழியங்கள் எப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தனால என்னால் வீடியோ போட முடியல. பட் இருந்தாலும் இப்போது வீடியோ போடும்படி கிருபையை கொடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு நான் மகிமையை செலுத்திக் கொள்கிறேன். சரி, நீங்கள் யாவரும் அறிந்தபடி இந்த அல்ஹக் இந்த டீமானது விசுவாச தற்காப்பு ஊழியம் என்ற இந்த சேனலானது கிறிஸ்துவத்துக்கு எதிராக, வேதாகமத்துக்கு எதிராக, இயேசு கிறிஸ்துவின் தெய்வீக தன்மைக்கு எதிராக பேசப்படுகிற, பரப்பப்படுகிற எல்லா விதமான பொய்யான குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்லுகிற ஒரு தளமாக இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இம்மட்டுமாக நீங்கள் இந்த தளத்திற்கு கொடுத்து வருகிற உங்களுடைய எல்லா சப்போர்ட்டுக்காகவும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா உங்களுடைய மிகப்பெரிய சப்போர்ட்னால, ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலும் நாம் இம்மட்டுமாக நாம் வளர்ந்துருக்கிறோம். இன்னும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுக்குமாறு மிகவும் நான் உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். சரியா? சரி, ஓகே. இந்த நாளில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தன்னை ஒரு முன்னாள் போதகர், பாஸ்டர் அப்படின்னு சொல்லி கொள்ளுகிற ஒரு நபர், விஜயன் என்கிற உமர் ஃபாரூக். இந்த நபரை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா இந்த நபர் வந்து தற்போது கிறிஸ்துவத்திற்கு, பைபிளுக்கு எதிராக பல வீடியோக்களை போட்டு கொண்டிருக்கிறார். அதனால இவரை பற்றி நம்ம இப்போ பேச வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கிறது. ஏன்னா அவர் பேசுகிறாரு, சொல்லியிருக்கிறாரு, கருத்துக்கள் போட்டிருக்காரு, வீடியோக்கள் போடுறாரு. அதனால் நம்ம இப்போ அவர் யார் என்னங்கிறத நம்ம பார்த்துட்டு அது அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம வந்து அவர் பேசிய என்ன கருத்து வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதையும், அவர் எழுதின புத்தகத்தை பற்றி சில விமர்சனங்களையும் நம்ம வந்து வைக்க போகிறோம். ஏன்னா இது நான் திரும்ப சொல்கிறேன், இது ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். இந்த உமர் ஃபாரூக் என்கிற இந்த நபர் இருக்கார் இல்லையா, தன்னை முன்னாள் போதகர் என்று இப்போது கேட்ட இஸ்லாமிய அறிஞர்னு வேறு அவர் டைட்டில் கார்டில் போடுறாரு. எப்படி அவர் அறிஞரானான்னு எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு சிலர் நம்ம அறிஞர்னு சொல்லணுன்னா, ஐயா பிஜே அவர்கள் அறிஞர்னு சொன்னால் ஓகே, ஐயா பிஜே அவர்கள் குரானை மொழிபெயர்த்திருக்கிறாரு, மார்க்க கல்விகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அந்த வகையில் ஐயா பிஜே அவர்களை சரி ஒரு வகையில் ஒரு அறிஞர்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. ஜாகிர் நாயக் ஆக்சுவலாக ஒரு ஜோக்கர் நாயக் தான். பட் இருந்தாலும் அவர் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான பேச்சாளர், இஸ்லாம் மதத்தை பற்றி போதிச்சிருக்கிறாரு, பல கேள்விகளுக்கு விளக்கம் சொல்கிறாருங்கிற விதத்தில் அவரை நம்ம ஒரு அறிஞர்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. இப்படி சில நபர்கள் வந்து அறிஞர்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா அவங்களாம் டிபேட்டில் நின்றுருக்குறாங்க. இப்போ நான் சொன்ன ஐயா பிஜே ஆகட்டும், ஜாகிர் நாயக் ஆகட்டும், இந்த டிபேட்டு அப்படின்னு சொல்லிட்டு தன்னை வந்து முன்னிறுத்தி அவங்க வந்திருக்கிறாங்க. சரி, அந்த வகையில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இஸ்லாமுக்கு ஒரு வேலை செஞ்சுருக்கிறாங்க. அதே மாதிரி தன்னை வந்து ஒரு விவாதத்துக்கு உட்படுத்தி, தன்னுடைய கருத்துக்களை விவாதத்துக்கு உட்படுத்தி, அது சரியோ பிழையோ, ஜெயிச்சாங்களோ தோத்தாங்களோ, ஆனால் தன்னை முன்னா வந்திருக்காங்க இல்லையா. ஸோ அந்த வகையில் நம்ம ஒரு மார்க் அறிஞர்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த விஜயன்கிற நபர் எந்த வகையில் ஒரு மார்க் அறிஞர் ஆனார்னு எங்களுக்கு தெரியலைங்க. இஸ்லாமிய மார்க் அறிஞர்னு போட்டுக்கிறார். இஸ்லாமுக்கு அவர் செய்த அளப்பரிய பணிகள் என்ன, தன்னை எந்த விமர்சனத்துக்கு உட்படுத்தி அல்லது விவாதத்துக்கு உட்படுத்தி அவர் தன்னை ஒரு பெரிய அறிஞர் நிரூபித்தார்னு எங்களுக்கும் தெரியல. அப்படி எந்த விதமான சோர்ஸும் இல்லை. ஓகேவா? சரி, இப்படிப்பட்ட இந்த உமர் ஃபாரூக் இருக்கார் இல்லைங்களா, தன்னை வந்து அளவுக்கு அதிகமாக தன்னைத்தானே புகழ்ந்து கொள்ளுகிற இந்த நபர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து இப்போ கிறிஸ்தவத்துக்கு எதிராக வீடியோ போட்டிருக்கிறார். சரி, இவருடைய வீடியோக்களுக்கு நம்ம பதில் சொல்வதற்கு முன்பாக இவர் யார், இவருடைய பின்னணி என்ன, இவர் எப்படி வந்து இஸ்லாமியராக மாறினார், போதகர்லேருந்து எப்படி இஸ்லாமியராக மாறினாருங்கிற சில கதைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் இது.
சரிங்களா? இதில் நான் எதுவும் பேச போகிறதே இல்லை. ஏன்னா உமர் ஃபாரூக் என்கிற நபர் இப்போ ஏதோ வந்து இஸ்லாமியராக மாறிட்டார், இப்போ வீடியோ போட்டிருக்காருங்கிறது இல்லை. இவர் 6 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த வேலையை தொடங்கினார். சரியா? 6 வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த வேலையை தொடங்கினார். அதாவது தான் கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறினதாகவும், தான் ஒரு முன்னாள் போதகர் என்றும், பல விஷயங்களை அவர் வந்து எப்படியெல்லாம் மாறினேன்னு சொல்லிட்டு தன்னுடைய சாட்சிகளே அவர் சொன்னார். பொதுவாக வந்து கருத்துக்கள் முரண்பாடு இருக்கும். அதாவது ஒரு மார்க்க கருத்து நான் இதை சொல்கிறேன், இன்னொருத்தர் மார்க்க கருத்து இதை சொல்கிறார். இந்த கருத்துக்களுக்குள்ளே வந்து வேறுபாடு முரண்பாடு இருக்கும். அது இயற்கை, அது அப்படி தான் நடக்கும். எல்லாரும் எல்லா கருத்தையும் ஏற்றுக்க முடியாது இல்லையா? ஆனால் சாட்சியே தனக்குத்தானே முரண்பட்டு பேசக்கூடிய நபரை பார்த்துருக்கீங்களா? நான் இங்கேருந்து இப்படி போயிட்டேங்க, எப்படி போனேன்னு தெரியுமா அப்படிங்கிற ஒரு சாட்சி சொல்லுவாங்க இல்லையா? அந்த சாட்சியை முரண்பட்டு பேசி பார்த்துருக்கீங்களா? நீங்கள் உமர் ஃபாரூக் கிட்ட பார்க்கலாம். அப்படி தன்னுடைய சாட்சியை எப்படி கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாமுக்கு மாறினேன் என்று சொல்லி இந்த சாட்சியை முரண்பட்டு பேசக்கூடிய நபர் இந்த உமர் ஃபாரூக் அப்படிங்கிறத நான் சொன்னாலே 6 வருஷத்துக்கு முன்னாலேயேன்னு 6 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்முடைய சகோதரர்கள் அண்ணன்மார்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா எடுத்து வச்சு போட்டு கிளின்னு கிழிச்சிட்டாங்க. நாராக கிழிச்சிட்டாங்க. இவர் வந்து வாய் திறந்தால் பொய் தான் பேசுகிறாரு, சாட்சியிலேயே பொய் சொல்கிறாரு, இவர் எப்படி உண்மையாளர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு டாராக கிழிச்சிட்டாங்க. எப்போ இவர் வீடியோ போட்ட புதுசில் உடனே இவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? தன்னுடைய வீடியோக்களை எல்லாம் க்ளோஸ் பண்ணி இழுத்து சாப்டர் மூடிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா போய் ஓரமாக ஒரு இடத்துல உட்காந்து இன்ஸ்டியூட் மாதிரி நடத்த ஆரம்பித்தார். அது இப்போ வரைக்கும் இருக்கா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ தான் 6 வருஷம் கழித்து இப்போ வந்து அப்படியே மெல்ல எட்டி பார்த்துருக்கிறாரு. அப்போது நம்ம இவருடைய இப்போ பேசுகிற கருத்துக்களுக்கு நம்ம பதில் சொல்கிறதுக்கு முன்னால் இவர் பற்றின பூர்வீக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது நான் பேசுகிற வீடியோவில் 6 வருடத்திற்கு முன்பாகவே நம்முடைய அண்ணன்கள் சகோதரர்கள் கிறிஸ்தவ அண்ணன்கள் போட்ட வீடியோவை நான் உங்களுக்கு போட போகிறேன். அப்போவே அவங்க இவருடைய சாட்சியை முன்னால் நிறுத்தி எத்தனை குளறுபடிகள், பொய்கள், பித்தலாட்டங்கள் இவர் தன்னுடைய சாட்சியிலே செய்திருக்கிறார் என்று சொல்லி ஆதாரத்தோடு அண்ணங்க பேச போகிறாங்க. அதை நீங்கள் கேளுங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்த வீடியோக்களில் இவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். இது மாத்திரம் இல்லை, நாங்கள் இவரை தொடர்பு கொண்டோம். சரி, அப்போ தான் ஓடிப்பிட்டார். 6 வருஷத்துக்கு முன்னால் வாங்க அப்படின்னு சகோதரர்கள் அண்ணன்மார்கள் கூப்பிட்டப்போ ஓடிப்பிட்டார். வர்றதுக்கு தைரியம் இல்லை, வந்து பேசுகிறதுக்கு நிற்கிறதுக்கு தெம்பும் இல்லை. சரியா? ஏன்னா வந்து இவரை மார்க்கறிஞர்னு முஸ்லீம்கிட்ட வேணால் இவர் நம்ப வச்சுக்கலாம், அப்பாவிகள்கிட்ட. மற்றவங்ககிட்ட செய்யணுன்னா முன்னால் வந்து நிற்கணும்ல, அப்போயே ஓடிப்பிட்டார். சரி, இப்போவாவது ஐயா உங்கள் புத்தகத்தில் டவுட் இருக்குதுங்க, நம்ம சகோதரர் கூப்பிட்டு கேட்குறாரு, நான் உங்கள் புத்தகத்தில் எனக்கு டவுட் இருக்குதுங்க அப்படின்னா ஃபோன் காலில் கூப்பிட்டு கேட்குறாரு. நீங்கள் எழுதியிருக்கிறவங்க ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க, அதில் வந்து சந்தேகம் இருக்குதுங்க, இதில் ஒரு பிழை இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது டக்குன்னு ஃபோனை வந்து காலை கட் பண்ணிவிட்டு இழுத்து மூடிட்டு அங்கேயும் ஓடுறாரு. இப்போது ரீசெண்டாக சரிங்களா? இப்போ நம்ம ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறது இல்லை. அவர் ஒரு நம்பர்னு ஒன்று தொடர்புக்கு நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க, தொடர்பு கொண்டால் ஃபோன் எடுக்கிறது இல்லை. எடுத்தாலும் நம்ம கிறிஸ்தவன்னு சொல்லி உங்கள் புத்தகத்தில் டவுட் இருக்குங்க, அதை பற்றி பேசணுங்கன்னு சொன்னால் உடனே ஃபோன் காலை கட் பண்ணிட்டு பறந்துடுறாரு சைன்னு. ரைட்டா? அப்படிப்பட்ட நபர் தான் இந்த உமர் ஃபாரூக். சரி, அவர் என்னென்ன பேசியிருக்காரு நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். இப்போதைக்கு நான் அண்ணனுடைய வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்து உமர் ஃபாரூக் யாருன்னு முதல் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அவரை பற்றி நம்ம பேசலாம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உமர் ஃபாரூக் அவர்கள் ஒரு ஏமாற்று பேர்வழி என்பதை எங்களுடைய முந்தைய வீடியோக்கள் மூலமாக நாங்கள் ஆதாரபூர்வமாக நிரூபித்திருக்கிறோம். தன்னை நம்பக்கூடிய முஸ்லிம்களை முட்டாளாக்கி தனக்கு ஆதாயம் சேர்த்துக் கொள்பவர் இந்த உமர் ஃபாரூக் என்பதை நிரூபிக்கும்படியாக இந்த வீடியோவை உங்கள் முன்பதாக நாங்கள் கொண்டு வருகிறோம். ஒரு பொது மேடையில உமர் ஃபாரூக் அவர்கள் தான் எப்படி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற ஒரு சாட்சியை சொல்லிக் கொண்டிருக்கிறார். அந்த சாட்சியில என்னென்ன காரியங்களை சொல்லுகிறார் என்றால், அவர் ஜெபம் பண்ணும் பொழுது இறைவன் அவருடைய மனக்கண்களை திறந்ததுனால கிறிஸ்தவத்தில் சொல்லப்படக்கூடிய அற்புத அடையாளங்கள், பரிசுத்த ஆவி, தீர்க்க தரிசனங்கள் இதெல்லாம் பொய் என்பதை அவர் அறிந்து கொண்டாராம். இதெல்லாம் சாத்தானுடைய காரியம் என்பதை அவர் அறிந்து கொண்டாராம். அது மட்டும் இல்லாமல் இஸ்லாம் தான் உண்மையாக இருக்குமோ என்ற ஒரு எண்ணமும் அவருக்கு ஏற்பட்டதாம். அது நிமித்தமாக அவர் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரத்தில் குரான் கேட்டாராம். ஆனால் குரான் அவருக்கு மறுக்கப்பட்டதாம். இதனால இறை நம்பிக்கையற்றவராக சுத்தி கொண்டிருந்தாராம். கடைசியாக அவர் கருத்துல வந்து குரான் கிடைத்ததாம். அதன் பின்பதாக குரானை படித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாராம். இதுதான் அவருடைய சாட்சியின் சுருக்கம். இந்த வீடியோவை நீங்க பாருங்க, தொடர்ந்து உங்களுக்கு நான் பேசுறேன். கர்த்தர் என்னுடைய மனக்கண்களை திறந்தார்.
இந்த பரிசுத்த ஆவி, அற்புத அடையாளங்கள், தீர்க்க தரிசனங்கள், இவைகள் எல்லாம் மக்களை ஏமாற்றி வழிகெடுக்கக்கூடிய சாத்தானுடைய நூதனமான செயல்கள் என்றறிந்தேன். ஒருவேளை இஸ்லாம் மார்க்கம் உண்மையாக இருக்குமோ என்று ஒரு இஸ்லாமியிடம் கேட்டேன். உடைய குர்ஆனை தாருங்கள், படித்து பார்க்க வேண்டும் என்று. அவர் சொன்னார், குர்ஆன் அரபி மொழியில் இருக்கிறது, பிறர் தொடுவதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று அந்த முஸ்லிம் சொன்னார்கள். அவர் அவ்வளவுதான் இஸ்லாத்தை அறிந்திருக்கிறார். கொஞ்ச நாட்கள் இறை நம்பிக்கையற்றவனாகத்தான் இருந்தேன். அதன் பிற்பாடுதான் குர்ஆன் தமிழில் இருப்பதை அறிந்து அதை வாட்டி படித்தேன். குர்ஆனை படித்த உடனே இதுதான் தெளிவான, குழப்பம் இல்லாத இறைவனுடைய வேதம் என்று அறிந்தேன். ஆக இந்த வீடியோல கிறிஸ்தவம் பொய் என்பதை உமர் ஃபரூக் அவர்கள் அறிந்து கொண்டதாகவும், இஸ்லாத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டு குர்ஆனை தேடி சென்றதாகவும், பின்பு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாகவும் அவர் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் எந்த ஆண்டிலே நடந்தது என்பதையும் உமர் ஃபரூக் அவர்களே தன்னுடைய சாட்சியிலே சொல்லியிருக்கிறார். அதை ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். அதாவது எந்த வருடத்திலே அவருக்கு கிறிஸ்தவத்திலே நம்பிக்கை இழந்து போனார், எந்த வருடத்திலே அவர் குர்ஆன் கேட்டார், எந்த வருடத்துல அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், இந்த எல்லா காரியத்தையும் தொகுத்து உங்களுக்கு நான் வீடியோவா காட்ட இருக்கிறேன். அவர் பேசியது, இதை பார்த்துட்டு அதற்கு பின்பதாக மறுபடியும் உங்களிடத்துல நான் பேச இருக்கிறேன். அப்ப நான் இவ்வளவு குழப்பமாக இருக்கிறதே, ஒருவேளை இஸ்லாமினுடைய வேதம் உண்மையாக இருக்குமோ என்று ஒரு இஸ்லாமிய குடும்பத்தினரிடம் சென்று, உடைய குர்ஆனை தாருங்கள், நான் படித்து பார்க்க வேண்டும். இது 1993 வருடத்திலே நான் கேட்டேன். அவர் சொன்னார்கள், குர்ஆன் அரபில் இருக்கிறது, அது மற்றவர்கள் அதை தொடக்கூடாது, நீங்கள் தொடக்கூடாது என்றும் சொன்னார்கள். 2005 நான் குர்ஆன் கிடைச்சது. குர்ஆனை படிக்கும் போது அந்த அனுபவத்தெல்லாம் சொன்ன அதை உணர்வுபூர்வமாக நான் அனுபவிச்சது. 2005 இஸ்லாத்தில் ஏற்றுக்கொண்டு அப்புறம் ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். இந்த வீடியோக்களின் தொகுப்புகளின் மூலமாக உமர் ஃபரூக் அவர்கள் 1993 தான் குர்ஆனை கேட்டிருக்கிறாரு. அப்பதான் அவருக்கு கிறிஸ்தவத்தின் மீது உள்ள நம்பிக்கை அவர் இழந்து போயிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நீண்ட இடைவேளைக்கு அப்புறமா 2005 தான் உமர் ஃபரூக் அவர்களுக்கு குர்ஆன் கிடைச்சிருக்கு. அப்பதான் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் தன்னை குறித்து சொன்ன சாட்சி. சரி, இந்த நீண்ட இடைவேளையில உமர் ஃபரூக் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? ஏற்கனவே அவருடைய முந்தைய சாட்சியில் சொல்லியிருக்கிறார், இந்த பைபிள் மீது உள்ள நம்பிக்கை அவருக்கு இழந்து போன பின்பதாக குர்ஆன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரை இறை நம்பிக்கை அற்றவராக தான் அவர் இருந்தாராம். இதுதான் அவருடைய முந்தைய வீடியோல நம்ம பார்த்தோம். சரி, இந்த இறை நம்பிக்கை அற்றவராக 1993 இருந்து 2005 வரைக்கும் உமர் ஃபரூக் அவர்கள் என்ன பண்ணி கொண்டிருந்தார்? அதையும் உமர் ஃபரூக்கே சொல்லியிருக்கிறார். குர்ஆனை கேட்டு குர்ஆன் மறுக்கப்பட்டது, வேற வழி இல்லை. இதுல அபத்தங்கள் இருந்தாலும் சரி, ஆபாசம் இருந்தாலும் சரி, இதுல நீக்கப்பட்டது இருந்தாலும் சரி, பொய்கள் இருந்தாலும் சரி, இதான் வேதம், வேற வழி இல்லை என்று மறுபடியும் சர்ச்சுக்கு செல்ல ஆரம்பித்தேன். சர்ச்சில் போன பாஸ்டர் போய் தலையை கொடுப்பேன். ஏதாவது அல்லாஹ் இறைவனுடைய வார்த்தையை தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்க அப்படின்னு. அவர் தலையில கையை வச்ச உடனே, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார், உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லுவாரு. ஐயோ, ஊழியம்லாம் ரொம்ப கஷ்டமானதுன்ட்டு அந்த சர்ச்சை விட்டு வேற சர்ச்சுக்கு போயிருவேன். அங்க போய் அந்த பாஸ்டர் போய் ஜெபம் பண்ணும்போது முழங்கால் போட்டு அவர் தள்ள வச்சுட்டு, சகோதரா, கர்த்தர் உங்களை ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டார். ஏன்னா கிறிஸ்டியானிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணணும். அதனால எல்லாருக்கும் இதுதான் சொல்லுவாங்க. வாலிபர் இருந்தாலும் சரி, ஊழியர் செய்யறது கடமை. நமக்கு எப்படி பரல நிறைய விஷயங்கள் இருக்கோ அது போல அங்கே அழைப்பு பணிதான் பிரதானமான ஒரு செயலாக இருக்கும். இப்ப பல இடங்கள்ல பல ஊழியர்கள் என்ன சொன்னாங்க, ஊழியர் செய்யணும், அழைப்பு பணிதான் செய்யணும் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அது இந்துக்களை ஈஸியா மாத்திடலாம், இஸ்லாமியர்களை மாத்திர ரொம்ப கஷ்டம் அப்படின்னா. அப்ப ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்ட நாடு, நமக்கு இன்னும் மேரேஜ் ஆகல. சரி, முதல்ல மேரேஜ் பண்றது ஒரு முஸ்லீம் பொண்ணதான் மேரேஜ் பண்ணணும், ஒரு முஸ்லீம் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்றாங்களே. 1993 தான் என்னுடைய திருநெல்வேலி என்னுடைய ஊருக்கு சென்றேன். அங்கு ஒரு முஸ்லீம் வீட்டுக்கு அருகில் உள்ள இஸ்லாமிய குடும்பத்தில் போய் என்னுடைய சகோதரின் மூலமாக பெண் கேட்டோம். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இஸ்லாமிய மதத்திற்கு வந்தால் பெண் தருகிறோம் என்றார்கள். நான் மறுத்தேன்.
நான் கிறிஸ்தவனாக மாறியது எங்களுடைய குடும்பத்துக்கு தெரியாது. நாங்களாம் இந்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள். அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, இல்ல நீங்க சுண்ணத்து மட்டும் பண்ணா போதும் தரோம் அப்படின்னாங்க. அதுக்கும் நான் ஒத்துக்கொள்ளவில்லை. ஏன்னா கிறிஸ்தவ முறையில சுண்ணத்து செய்யக்கூடாது. வேற வழி இல்லாததுனால 2 பேரும் மேஜர்னால அவர்கள் வீட்டிலேயே எளிமையாக திருமணம் நடந்தது. வேற வழி இல்லாத பட்சத்திலே பெரியவர்களாம் சேர்ந்து திருமணத்துக்கு பிற்பாடு 1 வருடம் கழித்து பிற்பாடு என்னுடைய மனைவி கிறிஸ்தவளாக மாறினாள். அதுக்கப்புறமாக ஒரு சர்ச் பாஸ்டராக என்னுடைய பணியை செய்ய ஆரம்பித்தோம். 4 இஸ்லாமியர்களை நான் கிறிஸ்தவளாக மாற்ற முடிந்தது. ஆக இந்த வீடியோல உமர் ஃபருக் அவர்கள் தன்னுடைய சாட்சியை ரொம்ப ஒரு மசாலால ஆட் பண்ணி இஸ்லாமியர்களை எப்படியாவது ஈர்க்கணும், அவங்க மத்தியில தன்னை ஒரு பெரிய ஆளா காட்டணுங்கிறதுக்காக நிறைய பொய்களை அதுல இணைச்சு சொல்லியிருக்கிறாருங்க. முரண்பட்ட செய்திகளை இணைச்சு சொல்லியிருக்கிறாரு. எப்படிங்கிறத நான் ஒவ்வொன்றாக உங்களுக்கு நான் விளக்குறேன். முதலாவதாக, கிறிஸ்தவத்தின் மீது உமர் ஃபருக் அவர்களுக்கு முழுமையாக நம்பிக்கை இழந்து போயிட்டாரு. பரிசுத்த ஆவி பொய்யின் தெரிஞ்சிருச்சு, தீர்க்க தரிசனம் பொய்யின் தெரிஞ்சிருச்சு, அற்புத அடையாளங்கள் எல்லாமே பொய்யின் தெரிஞ்சிருச்சு. பொய்யின் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏன் உமர் ஃபருக் சபைக்கு போனார். சபைக்கு போனதோட அவர் நிறுத்தலைங்க. யாராவது தனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு போயிருக்கிறார். கிறிஸ்தவத்துல சொல்லப்படக்கூடிய தீர்க்க தரிசனம் தான் சாத்தானுடைய செயல் அப்படிங்கறது அவருடைய மனக்கண்களை திறந்த இறைவன் வெளிப்படுத்திட்டாரு. அப்புறம் எதுக்காக அவர் தீர்க்க தரிசனம் தனக்கு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு போய் தலையை கொடுத்தாரு. அது முதலாவது பிரச்சனை. 2வது, இவருக்கு தெளிவாக காண்பிக்கப்பட்டிருச்சு இது பொய், இது சாத்தானுடைய காரியம் என்பது தெளிவாக இறைவன் உணர்த்திட்டதா உமர் ஃபருக் சொல்றாரு. சரி, அப்படிதான் உணர்த்திட்டார் இல்லையா? அப்போ இவருக்கு அழைப்பு பணி செய்ய சொல்லி மத்தவங்க சொல்லும்போது இவர் என்ன சொல்லிருக்கணும்? இல்லைங்க, எனக்கே கிறிஸ்துவத்தின் மீது நம்பிக்கை இல்ல, நான் எப்படி மத்தவங்களை கிறிஸ்துவத்துக்குள்ள கொண்டு வருவேன், என்னுடைய மனசாட்சிக்கு நான் துரோகம் செய்ய முடியாது அப்படின்னு தானே இவர் சொல்லிருக்கணும், ஒரு நல்ல ஒரு மனிதராக இருந்தா. ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? உடனே என்ன பண்ணிட்டாரு? அழைப்பு பணிக்கு ஒத்துக்கிறாரு. அதுலயும் பாருங்க, முஸ்லீம்களை எப்படியாவது கிறிஸ்தவர்களா மாத்தணுமா? சரி, அதுலயாச்சும் அவர் தேடி கண்டுபிடிச்சு ஒரு வயசான ஒரு தாத்தாவையோ ஒரு வயசான பாட்டியோ இல்ல சின்ன பிள்ளைங்களையோ யார்கிட்டயாவது போயிட்டு கிறிஸ்துவ பத்தி சொல்லிருக்கலாமே. ஏன் குறிப்பா ஒரு பெண்ணை கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சாரு? கன்வெர்ட் பண்ணணும்னு நினைச்சவரு அவங்க கிட்ட போயிட்டு சுவிசேஷம் சொல்லி இருந்தாருன்னா அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா எந்த ஒரு காரணமும் இல்லாம திடீர்னு போறாரு, ஒரு முஸ்லீம் வீட்டுக்குள்ள போயிட்டு பொண்ணு கேட்கிறாரு. அதுவும் யாரை வச்சு பொண்ணு கேட்கிறாருன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்தக்காரங்களே வச்சு அவர் என்ன பண்ணாரா? பொண்ணு கேட்டாரா. அப்போ அந்த இஸ்லாமியர்கள் முன்பின் தெரியாத இவருக்கு எப்படி பொண்ணு கொடுத்தாங்கன்னு தெரியல. ஏன்னா இவருடைய சாட்சியில இவர் ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும், அந்த பெண்ணை விரும்பியதாகவும் அந்த மாதிரி எந்த தகவலுமே சொல்லல. சாதாரணமாக ஒரு கிறிஸ்துவை எப்படியாவது பரப்ப வேண்டும் என்பதற்காக ஒரு சவாலாக ஒரு முஸ்லிம் பெண் வீட்டுல நுழைஞ்சதாக தான் இவருடைய சாட்சியில சொல்லியிருக்கிறார். அப்போ இவருடைய சொந்தக்காரங்கள் எல்லாம் கூட்டு போயிருக்கிறாரு. அந்த இஸ்லாமியர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்லைங்க, நீங்க முஸ்லீமா மாறினாதான் உங்களுக்கு நாங்க பொண்ணு கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது கூட கொஞ்சம் நம்புறாம இருக்குங்க. ஆனா இவர் ஒத்துக்கலையா. அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு. என்ன காரணம் சொல்றாருன்னா, நான் கிறிஸ்தவனானதே எங்க வீட்டுக்கு தெரியாதே, நான் எப்படி முஸ்லீமா மாறி அந்த பொண்ணை கல்யாணம் பண்றது? இது எங்கேயாவது நம்புறாம இருக்குங்களா? சரி, கிறிஸ்தவனா மாறினதே வீட்டுல சொல்றதுக்கு தைரியம் இல்ல. ஆனா ஒரு முஸ்லீம் பொண்ணு வீட்டுல பொண்ணு கேட்கறதுக்கு மட்டும் வீட்டுல இருந்து கூட்டு போயிட்டாரு. அவங்கள சரின்னு சொல்லி வந்துட்டாங்க. எப்படி முரண்பட்டு பேசியிருக்கிறாருன்னு பாருங்க. சரி, அந்த வீட்டுல போயிட்டு பொண்ணு கேட்டிருக்கிறாரு. அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? முடியாதுன்னு சொன்னவங்க வேற வழியே இல்லாம ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில இவருக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களா. பெரியவர்கள்லாம் சேர்ந்து வீட்டுல சிம்பிளா திருமணம் முடிச்சுட்டாங்க. எப்படி ஒரு முன்பின் தெரியாத வீட்டுல என்ன நிர்பந்தம் ஏற்பட போகுது? எந்த கட்டாயமும் இல்லாம எதுக்காக இவருக்கு நிர்பந்தம் பண்ணி இவருக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும்? இதை பார்க்கக்கூடிய சகோதரர்கள் யோசிக்கணும். இவர் 1993 தான் போய் பெண் கேட்டதா சொல்லியிருக்கிறாரு. அதே 93 தான் குரானும் கேட்டிருக்கிறாரு. பாருங்க, குரான் கேட்டிருக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறது காட்டிலும் பெண் கேட்கறதுக்கு அதிகமான முயற்சி எடுத்திருக்கிறாரு. அது ஒரு ஆச்சரியம் பாருங்க. இவருக்கு பெண் உடனே கிடைச்சிருச்சு. இஸ்லாம் சமுதாயத்துல பெண் உடனே கிடைச்சிருச்சு. ஆனா குரான் மட்டும் பாத்தீங்கன்னாக்கா 93 கேட்டவருக்கு 2005 தான் குரான் கிடைச்சிருக்கு. எங்கேயாச்சும் நம்பக்கூடிய ஒரு காரியமா இருக்குதான்னு பாத்தீங்கன்னா எதுவுமே நம்புற மாதிரி இல்ல. சரி, அது மட்டும் இல்லாம இவருக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு கிறிஸ்தவத்துல உண்மை இல்ல, அதுல பொய்தான் இருக்கு, அதுல பரிசுத்த ஆவின்னு சொல்லப்படக்கூடிய காரியம் சாத்தானுடைய செயல் தெளிவா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச இவர் எப்படி ஒரு இஸ்லாமியரை போய் திருமணம் செய்யலாம்? செஞ்சதும் இல்லாம அவர் சொல்றாரு, அவருடைய சாட்சியில் சொல்லியிருக்கிறார், இஸ்லாம் தான் உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள ரொம்ப அழுத்தமா வந்திருக்கு. அப்படி வந்திருக்கும் போது இவர் எப்படி இஸ்லாமா இஸ்லாமை கழுவ வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில தான் இவர் போயிருக்கணுமே தவிர ஒரு இஸ்லாமிய பெண்ணை
தெரிஞ்சே கிறிஸ்தவம் தப்பு என்று தெரிஞ்சே கிறிஸ்துவத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சியில இவர் ஈடுபட்டு கூடாது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தன்னுடைய மனசாட்சிக்கு தான் செய்யக்கூடிய துரோகம் இல்லையா இது? இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்து ஒரு வருடத்துக்குள்ளாக கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறார். கிட்டத்தட்ட 1994 கிறிஸ்தவர்களாக மாற்றி இருக்கிறார். எப்படி மாற்ற முடிந்தது? தனக்கே வந்து உடன்பாடு இல்லாத ஒரு விஷயத்துல மற்றவங்களை எப்படி மாற்றினார்? அப்போ இவர் ஒரு பொய்யர் என்பது மிக தெளிவாக இந்த இடத்துல நமக்கு தெளிவாக தெரிகிறது. இது ஒரு காரியம் இருக்கட்டும். இந்த உமர் ஃபரூக் அவருடைய மனைவி இந்த பரிசுத்த ஆவினாலே நிரம்பி கிட்டத்தட்ட ஒரு 3500 பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா இவருக்கு தான் அந்த பரிசுத்த ஆவிங்கிறது ஒரு சாத்தானுடைய செயல் தெரியுமே. அப்ப அவங்க மனைவி கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா, இது சாத்தானுடைய செயல், நீ இந்த மாதிரி இந்த ஆவியில எல்லாம் நிரம்ப கூடாதுன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா. ஆனா இவரு பாத்தீங்கன்னாக்கா அப்படிலாம் எதுவும் சொல்லலைங்க. அவங்க பாட்டு எழுதும் போது பேனாக்கு இங்க் போட்டு எழுத கொடுத்திருக்கிறாரு. இதையும் அவரே தான் சொல்றாரு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அந்த வீடியோல பாருங்க. என்னுடைய மனைவி இந்த ஆவியை பெற்றதினால் கிட்டத்தட்ட ஒரு 3500 பாடல்களை எழுதியிருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை வரம்பு மீறி புகழ்ந்து எழுதப்பட்ட பாடல்கள். என்ன வேலைன்னு தெரியும், பாஸ்ட் கை வச்சாலே போது பாட்டு வரும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் எனக்கு அந்நிய பாஷை எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. கையை வச்சேன்னா எல்லாம் அந்நிய பாஷையா பேச ஆரம்பிக்கும். வரம்பெற்ற போதகர் நான். விஜயன் பாஸ்கிட்ட போனாலே போதும், கையை வச்சேன்னா பாட்டு வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக சொல்ல கூட்டம் வரும். அப்போ நான் இருக்கும் போதெல்லாம் படிக்கிற பிள்ளைகள்லாம் வருவாங்க, காலேஜ் படிக்கிற பிள்ளைகள். அண்ணன் பாட்டு எழுதணும்னே ஆசையா இருக்கு, அக்கால எழுதுறாங்களா, ஒய்ஃப் நிறைய பாட்டு எழுதுவாங்க. அது மாதிரி கையை வச்ச உடனே போதும், கட 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 பார்த்தா கண்ணால பார்த்துருக்கிறேன். ஆள் ஆரம்பிப்பாங்க, அடுத்து ஆவன் வரும், அதுக்கு அடுத்து இப்படிலாம் பார்த்திருக்கிறேன். அந்த அல்பபெட்டிக் எழுதுவாங்க. சிலது ரொம்ப ரித்தமிக்கா இருக்கும், கவிதையா இருக்கும். பாருங்க, இந்த வீடியோல உமர் ஃபரூக் அவரு கொஞ்சம் கூட சிரிக்காம சொல்றாரு, தன்னுடைய மனைவி 3500 பாட்டு எழுதுனாங்களாம். எப்படி எழுந்த பாட்டே திருப்பி எழுதுனாங்களான்னு தெரியலங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவத்துல ஒரு 300-400 பாடல் எழுதினவங்களே கிறிஸ்தவ உலகத்துல தெரியாதவங்க இருக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது 3500 பாட்டு எழுதிருக்கிறாங்க, ஆனா யாருக்குமே தெரியலங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். உமர் ஃபரூக் அவர்கள் கை வச்சுதான் அவங்க பாட்டு எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம உமர் ஃபரூக்கே என்ன பண்ணிருக்கிறாரு, பாட்டு எழுதிருக்கிறாரு. அதாவது ஈசாவை வரம்பு மீறி புகழ்ந்து எழுதிட்டாங்க. சரி, அவங்கள நம்ம தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது அந்த ஆவி நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு உமர் ஃபரூக் அவர்களுடைய மனைவிக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா உமர் ஃபரூக் அவர்களுக்கு 1993 தெரியுமே. அதான் அவருடைய மனக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டுருச்சு. கிறிஸ்தவத்துல சொல்லப்படக்கூடிய ஆவி அசுத்தமான ஒரு ஆவின்னு தெரியுமே, சாத்தானுடைய காரியம் தெரியுமே. தெரிந்த அவர் தன்னுடைய மனைவிக்கு ஏன் அந்த ஆவி இறங்குறதுக்கு அனுமதித்தார்? அந்த ஆவி இறங்குறதுக்கு தானே ஒரு காரணமாக ஏன் அமைய வேண்டும்? இது எல்லாத்துக்கும் மேல இந்த காலகட்டத்தில் அவர் இறை நம்பிக்கை இல்லாதவரா இருந்தார். இதுதான் மிகப்பெரிய ஒரு காமெடி. அப்ப எந்த அளவுக்கு ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார். ஒண்ணு, இவர் போலியான வாழ்க்கை வாழ்ந்தது உண்மையா இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவருடைய சாட்சியில இவர் சொன்னதெல்லாம் மக்களை ஈர்க்கிறதுக்காக பொய் சொல்லிருக்கணும். இது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணுதான் உண்மையா இருக்க முடியும். அப்ப இப்படிப்பட்ட பொய்களை தான் உமர் ஃபரூக் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இவ்வளவு கேவலமா பொய் சொல்ல முடியுமா அப்படின்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். அப்படி யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு தகவல் சொல்றேன். இதை விட அதிகமா பொய் சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் காண்பிக்க இருக்கிறேன். இப்ப நான் காட்ட போற வீடியோல பாத்தீங்கன்னா உமர் ஃபரூக்கை பத்தி தெரிஞ்சு பேசுறாரா இல்ல தெரியாம பேசுறாரா தெரியல, ஒரு சகோதரர் உமர் ஃபரூக் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறார். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் பெந்தகோஸ்தே அப்படின்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவ பிரிவுல இருந்து 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்லாத்தை தழுவிருக்கிறார் அப்படிங்கறத சொல்றாரு. அவர் எந்த அடிப்படையில சொல்றாருன்னு தெரியல. சொல்லும் பொழுது உமர் ஃபரூக் என்ன பண்ணணும், இல்லைங்க நான் 2005 தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிருக்கணும், கரெக்ட் பண்ணிருக்கணும். ஆனா அந்த இடத்துல சரி இதுவும் நல்லா தானே இருக்கு, இந்த பில்டப் நம்ம என்ன பண்ணலாம் அப்படியே மெயின்டைன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதே செஷன்ல தொடர்ந்து வரும்பொழுது நான் 1995 இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பகிரங்கமா அந்த இடத்துல ஒரு பொய் சொல்றாரு. தன்னுடைய சாட்சியில பல தருணங்கள்ல 2005 தான் எனக்கு குர்ஆன் கிடைச்சது, 2005 தான் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதான் ஓரளவுக்கு நம்பக்கூடிய செய்தி. நாங்களும் மற்றவங்க இடத்துல விசாரிக்கும் பொழுது அதான் எங்களுக்கு ஓரளவுக்கு நம்பக்கூடிய செய்தி மாதிரி இருக்கு. ஆனா இவரே என்ன பண்ணிட்டாரு, 15-20 வருஷம் சொல்லிட்டாங்களே, சரி ஓகே அதை அப்படியே மேட்ச் பண்ணிப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாரு, 1995 நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு பகிரங்கமா ஒரு பொய் சொல்றாரு. எங்க பொய் சொல்லும் போது கூட பொருந்து சொல்லணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா?
ஏன்னா நம்ம வந்து 1993 தான் வந்துட்டு குரானை கேட்டோம்னு சொல்லிருக்குமே, 93 தானே வந்து ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செய்ததா சொல்லிருக்குமே, 94 தான் வந்து அவங்க ஒரு வருடம் கழிச்சு தான் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டதா சொல்லிருக்குமே. அப்ப யாராவது கேட்க மாட்டாங்களா, எங்க உங்க மனைவி 94 தான் நீங்க சொல்ற கணக்குப்படி வந்து கிறிஸ்துவத்தை ஏற்றிருக்கிறாங்க, 95 நீங்க உங்க மனைவி எல்லாம் மறுபடியும் வந்து இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா எப்படி இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல 3500 பாட்டு எப்படி எழுதுனாங்க அப்படின்னு யாராவது நாளை கேள்வி கேட்டா நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? கிட்டத்தட்ட இப்ப ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும், ஒரு 10 பாட்டு எழுதணும் குறைஞ்சது. சாப்பிட்டு பாட்டு எழுதுதான் வேலையா இருக்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு கேள்விகள் கேட்பாங்களே, முரண்பட்ட செய்திகளை சொல்றமே கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது. மக்கள் மத்தியில தன்னை எப்படியாவது காட்டிக்கணும் அப்படிங்கறதுக்காக அந்தந்த இடத்துல வந்து சூழ்நிலைகளை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அநேக வந்து பொய்களை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். சரி, அந்த வீடியோவை பாருங்க, தொடர்ந்து உங்க இடத்துல பேசுறேன். அந்த பெந்தகோஸ்து பிரிவுல இருந்தா நான் 15-20 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவருடைய விஷயங்களை எடுத்து சொல்லும் போதுதான் அதனுடைய முக்கியத்துவமும் இந்த ட்ரைனிங் உடைய முக்கியத்துவம். நம்ம நார்மலா பேசுறோம் இல்லையா, ஜாகிர் நாயக் மாதிரி, இல்ல பிஜே எப்படி பேசுவாங்க மாதிரி, இல்ல அஹமது இதாத் எப்படி பேசுவாங்க மாதிரி, அந்த மாதிரி நீங்க பெந்தகோஸ்து பிரிவு மக்கள்கிட்ட போய் எடுத்து சொன்னீங்கன்னா எடுபடாது. அதுக்குதான் என்னுடைய ட்ரைனிங்கோட முக்கியத்துவம். இப்போ சகோதரர் உமர் ஃபாரூக் என்ன பண்ணிருக்காரு சொன்னா, முதல்ல அவர் எழுதின புத்தகம் வந்து இதுதான் கிறிஸ்தவம் என்ற புத்தகம். நான் இஸ்லாத்துக்கு வந்து 1995 வந்தேன். 2-3 வருஷம் ஆயிடுச்சு தொழுகிறதுக்கு. ஆக உமர் ஃபாரூக் அவர்கள் சொந்த ஆதாயத்துக்காக எந்த அளவுக்கு இறங்கி போய் சொல்லக்கூடியவர் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெளிவாக புரிந்திருக்கும். மறுபடியும் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் தெளிவு செய்ய விரும்புகிறேன். உமர் ஃபாரூக் அவர்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து எந்த விதத்திலுமே நாங்கள் தவறாக விமர்சிக்கவில்லை. ஆனால் அதே சமயத்துல கிறிஸ்தவர்களாக மதம் மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து அந்த பெண்ணை திருமணம் செய்தேன் என்று உமர் ஃபாரூக் அவர்கள் சொன்ன காரணத்தினாலதான் இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. காரணம், சமுதாயத்துல வந்து இவர் வந்து ஒரு தவறான கருத்தை எடுத்து வைக்க முயற்சி செய்கிறார். என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்தவர்கள் தான் இப்படிலாம் வந்து மதம் மாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து பொதுவாக மக்கள் மத்தியில விதைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய சாட்சியில பொய்யாக சில காரியங்களை இணைத்து பேசுகிறார். அதனாலதான் இந்த காரியத்தை குறித்து பேச வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்பட்டது. காரணம், பரிசுத்த வேதாகம் எந்த விதத்திலுமே இதை வந்து அனுமதிக்கலைங்க. பரிசுத்த வேதாகத்துல நம்ம பார்க்கும் பொழுது இவர் செய்த காரியத்திற்கு எந்த ஒரு வசன ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை திருமணம் செய்து கட்டாயப்படுத்தி அவங்களை மதம் மாற்றலாம் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு அடிப்படையான வசனமும் பைபிள்ல கிடையாதுங்க. ஒருத்தர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் அவங்க மனம் திரும்ப வேண்டும், பாவத்திற்கு என்று அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய் தேவன் என்பதை அவர்கள் அறிக்கை செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், பாவம் செய்யாத ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவர்களாக மாற முடியும். மறுபடியுமாக ஒரு பிறக்கக்கூடிய அனுபவம், பாவத்திற்கு மறித்து பரிசுத்தத்திற்கு என்று மறுபடியுமாக பிறக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அவங்க வந்து கிறிஸ்தவர்களாக மாற முடியுமே தவிர திருமணத்தின் மூலமாக கிறிஸ்தவர்களாக மாற முடியாது. இது பைபிளுடைய அடிப்படையும் கிடையாது. இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அவருடைய திருமண காரியத்தை குறித்து பேச வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு ஏற்பட்டது. ஆகவே பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார். உங்களுடைய பாவங்களை விட்டு ஒருவேளை நீங்கள் மனம் திரும்பவில்லை என்றால் மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.